ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, மிக மிக முக்கியமான உன் வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்றை இப்போது சொல்வதற்காக தான் இதை கண்டிப்பாக நீ கேட்டே ஆகணும். கேட்காம போயிடாதன்னு அன்பாக உனக்கு உத்தரவிட்டேன். நான் சொல்கிறத நீ முழுசாக கேட்டு முடித்தாலே உன் முகம் மலர்ந்து வாயெல்லாம் பல்லாக மனசெல்லாம் நிம்மதியாக நீ பூரித்து போவாய் என் செல்வமே. உனக்கான பாதையை நீ தான் தேர்ந்தெடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். உன் வாழ்க்கையில் உன் கால்களை கொண்டு வேறு யாராலும் நடக்க முடியாது. உனக்கு என்ன நடக்கணும், நீ என்னெல்லாம் செய்ய போகிறங்கிறத முதல்ல ஒரு நல்ல முடிவெடுத்து அதற்கான தீர்மானத்தை செயலாக்க நீ முயற்சி செஞ்சாலே போதும். உன் திறமையும் உன்னுடைய வலிமையும் உழைப்பும் உண்மையாக இருக்கும்போது எப்படி நீ தோற்று போவாய்? கண்டிப்பாக இந்த அப்பன் முருகன் நான் தான் உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுக்க போகிறேன். எப்போதும் வாழ்க்கையை நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழணும்னு ஆரோக்கியமான உணவு வாழ்நாள் முழுவதும் உன் உடலை நல்லா வச்சுக்கும். அவசரப்பட்ட ஆசைக்காக ருசிக்காக கண்களால் பார்த்து விரும்பி வாயில் சாப்பிடக்கூடிய துரித உணவு அந்த ஒரு நிமிஷம் மட்டும்தான் உன்னை துரிதப்படுத்துமே தவிர அப்புறம் வாழ்நாள் முழுவதும் உன் உடம்புல ஏதாவது பின்விளைவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த கலியுக காலத்தில் கண்ணாலேயே பார்த்து அத்தனையும் சாப்பிடணும்னு ஆசைப்படாமல் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை உண்ண பழகு. ஒரு காரணத்தோடு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வயசு ஆக ஆக இப்பொழுது எல்லாமே மருந்தாகி போன இந்த உலகத்தில் நீ எப்போதும் நல்ல உணவுகளை உண்டு உடம்பையும் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கோ. அப்போது தான் உன்னால் எல்லாத்தையும் செஞ்சு வெற்றிகரமாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என் செல்வமே. நீ ஜெயிக்கணும்னு நினச்சினா கண்டிப்பாக உழைக்கணும், கடினமாக உழைக்கணும். அதே சமயத்தில் புத்திசாலித்தனமாக திறமையையும் பயன்படுத்தி உழைக்கணும். உன் வெற்றியை முடிவு செய்கிறது நல்ல நேரமோ கெட்ட நேரமோ கிடையாது. நீ செய்யக்கூடிய முயற்சியும் வெற்றி பெறுவதற்கான பயிற்சியும் தான். எந்த அளவுக்கு பயிற்சி செஞ்சு அதுக்கப்புறம் முயற்சிகளை சிறப்பாக செய்கிறியோ அந்த முயற்சி உனக்கான வெற்றியை கண்டிப்பாக பெற்றுத்தரும். காசு பணம் வச்சிருக்கவன் உணவு ருசியாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிட்றான். காசு பணம் இல்லாதவன் பசிக்காக உணவை அள்ளி அள்ளி சாப்பிட்றான். பசிங்கிறது ஒரு சாதாரண உணர்வாகவே இருந்தாலும் கூட காசு இருக்கிறவனுக்கு ஒரு மாதிரியும் இல்லாதவனுக்கு வேறு மாதிரியும் தானே இருக்கிறது. காசு இல்லாதவனுக்கு வயிற்றுல பசி வரும்போது, பசி வயிற்றை கிள்ளும்போது அதுவே அவனுக்கு அவமானமாக கூட தோன்ற அளவுக்கு, சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்கு காசு இல்லையே நினைக்கிற அளவுக்கு வருத்தத்தை கொடுக்கும் ஒரு உணர்வாக இருக்கு. ஆனால் இந்த எந்த கஷ்டத்தையும் என் பிள்ளையான உனக்கு கொடுக்க மாட்டேன். உனக்கு நல்ல சாப்பாடையும் நல்ல வாழ்க்கையும் மனசுக்கு நிம்மதியான சந்தோஷத்தையும் கொடுப்பதற்காக தானே மறுபடியும் மறுபடியும் உன்னை தேடி வந்துக்கிட்டு இருக்கேன். மனித நேயத்தோடு வாழணுங்கிறது நல்ல விஷயந்தான். அதை விட இந்த உலகத்தில் மற்றவங்களுடைய வலியையும் வேதனையும் மன கஷ்டத்தையும் புரிந்து கொள்ளும் பிள்ளையாக நீ இருந்தீனா கண்டிப்பாக உன்னால் இந்த உலகத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக ஜெயிச்சு வாழ்க்கையை வாழ முடியும். எப்போதும் எல்லாரையும் மனிதர்களாக நினை. உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நீ எப்படி வருத்தப்படுவியோ அதே போல் மற்றவங்களுக்கும் ஒரு கஷ்டம் பிரச்சனைனா அதை மனித நேயத்தோடு யோசிச்சு உன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்ய முடியுமான்னு பாரு. உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச அனுபவங்கள் எல்லாவற்றையும் அழகாக ஆக்குவதற்காகவே உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி முடிக்க போகிறேன். இதுவரைக்கும் உனக்கு கிடைச்ச அனுபவங்களை இப்போ சரியாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கி கொள்ள முயற்சி செய். உனக்கு எல்லாமுமாய் உன் அப்பன் முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கையை அழகாக ஆக்கி காட்டுவேன். நீ தேடாமலேயே வரக்கூடியவர்கள் சொந்தக்காரங்க. ஆனால் காசு பணம் இல்லாட்டி சொந்தக்காரவங்க ஓடிடுவாங்க. ஆனால் நீ தேடினாலும் கிடைக்காத சொந்தமாக நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்கன்னா அவங்க எப்போதுமே மனசையும் குணத்தையும் தான் பார்ப்பாங்களே தவிர காசு பணத்தை பெருசாக நினைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நல்ல நண்பர்களை நல்ல நட்புகளை உனக்காக நான் உன் பக்கத்தில் வைக்கிறேன். நீ எப்போதும் எதற்காகவும் வருத்தப்படாத. இந்த சமூகத்தில் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும்படி உன் வாழ்க்கையை நல்வாழ்க்கையா நான் அமைச்சு தருகிறேன் என் செல்வமே. இந்த உலகத்தில் கஷ்டத்தை அனுபவிக்காம
எந்த ஒரு மனிதனும் லட்சியத்தை அடைய முடியாது. இப்போதைக்கு வேணும்னா நீ கஷ்டப்படுறது போலவும் உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் உன்னை கவலைப்படுத்துவது போலவும் இருக்கலாம். ஆனா இதை தாண்டி வந்தீனா கண்டிப்பா உன்னுடைய லட்சியங்கள் அனைத்தும் நிறைவேறும். உன் வாழ்க்கையில வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நீ சாதாரணமா நினைச்சு அலட்சியப்படுத்தாதே. சின்ன சின்ன மாற்றங்களும் சின்ன சின்ன விஷயங்களும் தான் உன் வாழ்க்கையில பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்கும். உன் வாழ்க்கையில எதை செய்யணும், எப்போ செய்யணும், எப்படி செய்யணும்னு அனைத்தையும் அறிந்த உன் அப்பன் முருகன் உனக்கான நல்வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீ எப்போதும் எதை நினைச்சும் வருத்தப்பட்டு வாழ்க்கையை வீணாக்கி விடாதே. உன்னை பெத்தவங்களுக்காக நீ எதையாவது செஞ்சே ஆகணும். ஆனா எந்த சூழ்நிலைக்காகவும் உன்னை பெத்தவங்களை யார்கிட்டையும் நீ விட்டு கொடுத்துடக்கூடாது என் செல்வமே. இங்க எல்லாரையுமே நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கறது கிடையாது. ஒவ்வொருத்தனும் அடுத்தவங்க எவ்வளோ வசதியா இருக்காங்க, என்ன சொத்து வச்சிருக்காங்க, எவ்வளவு காசு பணம் வச்சிருக்காங்கன்னு பெருசா யோசிக்கிறாங்களே தவிர அவங்க மூலமா நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா, நம்ம காரியத்தை சாதிச்சுக்கலாமான்னு தான் யோசிப்பாங்களே தவிர யாருமே எந்த மனிதனுடைய குணத்தையும் பார்ப்பதாக இல்லைதான். இப்படிப்பட்ட கலியுக காலத்துல நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணுன்றத யோசிச்சு வாழ பழகிக்கோ என் செல்வமே. நீ என்னதான் உண்மையா நேர்மையா ஒழுக்கமாகவே இருந்தாலும் கூட உன்னை மாத்துறதுக்காக இந்த உலகத்துல பல சூழ்ச்சிகள் நடக்கலாம். காலமே கூட உன்னை மாத்துறதுக்கு பல முயற்சிகளை எடுக்கும். ஆனா நீ தான் மனசு மாறாம நேர்மையா இருக்கணும். நீ ஒருபோதும் எதுக்காகவும் யாருக்காகவும் உன்னை மாத்திக்காத. காலம் ஒரு நாள் கண்டிப்பாக தோற்று போகும். நீ ஜெயிச்சு வாழ்க்கையில ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ போகிறாய் என் செல்வமே. நீ சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும்னா அதை மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்காதே. எப்போதும் நீ மகிழ்ச்சியா சந்தோஷமா மனநிறைவா வாழ்வதற்கு உன் அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டுறேன். அன்புக்காக ஏங்கி அவமானப்படுவதை விட நீ தனியாகவே வாழ்வது எவ்வளவோ மேல். யாராவது உன் மேல அன்பு காட்டுவாங்க, யாராவது உன் மேல அக்கறையோட உனக்கு நல்லது செய்வாங்கன்னு எதிர்பார்த்து ஏங்கி காத்து கடந்தீனா அது ஒருபோதும் நடக்காது என் செல்வமே. உன் ஆள் மனசுல இருக்கிற கனவுகளையும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். நீ எப்போதும் உன் வாழ்க்கையில வளர்ச்சி பெறுவதற்கான வேலைகளை மட்டும் செய்ய. உனக்கான வாய்ப்புகளை நான் உருவாக்கி தருவேன் என் செல்வமே. நீ ஒருபோதும் யாருக்காகவும் எதையும் இழந்து விடாதே. உன் வாழ்க்கையில நீ பெற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அது அனைத்தையும் பெறுவதற்கும் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாரிடமும் அன்பு காட்டுவது கிடையாது. எல்லாரும் ஏதாவது ஒரு காரணத்தோடு தான் உன் மேலே அன்புள்ளவங்களா பாசம் உள்ளவங்களா பேசிக்கிட்டும் பழகிக்கிட்டும் இருப்பாங்க. ஆனால் உன் தாயானவள் உன்னிடம் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. உன்னுடைய தந்தையும் கூட நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீ நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினச்சிதான் உன்னை திட்டுவாங்க, எல்லாத்தையும் சொல்லுவாங்களே தவிர நீ நாளைக்கு நல்லா இருந்தால் உன்கிட்ட வாங்கி அவங்க வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துக்கலாம், உன்கிட்ட வாங்கி சாப்பிட்டுக்கலாம், உன்கிட்ட காசு பணத்தை சம்பாதிச்சுக்கலான்னு எந்த பெற்றோரும் யோசிக்க மாட்டார்கள். அப்படி எந்த சுயநலமும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன் மேலே அன்பு செலுத்தக்கூடிய உன்னுடைய பெற்றோர்களை நீ எந்த விதத்திலும் காயப்படுத்திடாதே. கடந்த காலத்தில் நம்ம எப்படிலாம் இருந்தோன்னு நினச்சி கவலைப்படாமல் இந்த நிகழ்காலத்தில் நீ நல்ல விதமாக செயல்பட்டா உன் வருங்காலம் தானாகவே மலர்ந்து விடும் என் செல்வமே. உன் வாழ்க்கை சந்தோஷமா இனிமையானதா மகிழ்ச்சியா நிம்மதியானதா இருக்கணும்னா நான் சொல்றத கேளு. கோபம் வரும்போது நிதானமா இருந்து அந்த கோபத்தை கட்டுப்படுத்திக்கணும். மனசுல குழப்பம் இருக்கும்போது எதையும் பேசாம அமைதியா இருக்கணும். துன்பத்தில் தைரியமும் தோல்வியில் பொறுமையும் வெற்றியில் தன்னடக்கமும் இருந்தாலே உன் வாழ்க்கை இனிமையுடையதாக ஆகிவிடும் என் செல்வமே. தடைகள் 1000 வந்தாலும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் எத்தனை வந்தாலும் அதை தாண்டி அடியெடுத்து வச்சு முன்னேற தயாராகு. எந்த ஒரு செயலை செஞ்சாலும் ஆர்வம் குறையாம நம்பிக்கையோடு நீ செஞ்சீனா கண்டிப்பா உன் வாழ்க்கையில வெற்றி கிடைச்சே தீரும். உன் குறிக்கோள் மீது நீ கவனம் செலுத்தும் போது உன்னுடைய இலக்கை கண்டிப்பாக அடைய முடியும். உன் வாழ்க்கையில
மகிழ்ச்சி அடைவதை மட்டுமே இலக்காக வச்சுக்கோ. எது உனக்கு கிடைக்குதோ, எங்கே உனக்கு கிடைக்குதோ அதை பெற்றுக்கொண்டு, கிடைக்காத இடங்கள்ல மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சிரிப்பையும் கொடுத்துக்கிட்டு நீ எப்போதும் மகிழ்ச்சியோடு இருக்க பழகு. மகிழ்ச்சிங்கிறது நீயாகவே சந்தோஷப்பட்டுக்கிறது மட்டும் கிடையாது. மற்றவங்கள மகிழ வைப்பதும் மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதும் தான் உண்மையான மகிழ்ச்சிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். உன் வாழ்க்கையில் ரொம்ப எளிதாக சுலபமாக கிடைச்ச விஷயங்கள், அடிப்படை தேவைகள் கூட பல பேருக்கு கிடைக்காம இன்னும் கஷ்டப்படுறவங்களா வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ தயாராகு. அது இல்லை இது இல்லைன்னு இன்னும் எத்தனை நாளைக்கு குறை சொல்லிக்கிட்டு குறைப்பட்டுக்கிட்டே வாழப்போகிறாய்? இருப்பதை கொண்டு சந்தோஷமாக வாழ தயாராகு. நீ முயற்சி செய்யும்போது அதற்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் கண்டிப்பாக நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன். என் பிள்ளையான நீ ஒருபோதும் எதற்காகவும் வருந்த வேண்டாம். இந்த உலகத்தில் உன்னால் சாதிக்க முடியாதது, செய்ய முடியாததுன்னு எதுவுமே இல்லை. நீ மட்டும் சரியாக முயற்சி செஞ்சினா உன்னால் இந்த புது உலகத்தையே உருவாக்க முடியும். அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை கிடையாது, அமைவதை அழகாய் மாற்றுவது தான் வாழ்க்கை. உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச விதத்தில் மாற்ற முயற்சி செய். எந்த விஷயத்துக்காகவும் கவலைப்படாமல் துணிஞ்சு தைரியமாக நீ நிற்கும்போது உன் வாழ்க்கை உன் கையில் வந்து சேர்ந்து விடுமேன் செல்வமே. வாய்ப்பும் வசதியும் சூழ்நிலையும் கிடைச்சும் தவறு செய்யாமல் இருந்தீனாதான் நீ உண்மையான உத்தமமான பிள்ளை. ஏன்னா நிறைய பேர் வாய்ப்பு கிடைக்காததால தான் தப்பு செய்யாமல் சரியானவங்களா ஒழுக்கமானவங்களா இருக்காங்க. உனக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைச்சாலும் தப்பான வழியில் போகாமல், தவறான விஷயங்களை செய்யாமல், யாரையும் ஏமாத்தாமல் உண்மையாக நேர்மையாக வாழ்ந்தீனா அதற்குரிய பலன் மிக பெரிதாக இருக்கும். யாருடைய உதவியும் இல்லாமல் உன்னால் வாழ முடியுன்றத இந்த உலகத்தில் நீ எல்லாருக்கும் நிரூபித்து காட்ட போகிற. உன் வாழ்வில் நீ பேரும் புகழும் சீரும் சிறப்பும் பெற்று செல்வாக்கோடு சந்தோஷமாக அழகான வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். என்னெல்லாமோ ஆகணும்னு ஆசைப்பட்டு இப்போது எதுவுமே ஆகாமல் வாழ்க்கையில் நிம்மதியாக குழந்தையாவது இருந்திருக்கலாமோ நினைக்கிற அளவுக்கு வாழ்க்கை உன்னை மிகவும் கஷ்டப்படுத்திடுச்சின்னு எனக்கு தெரியும். நீ எப்போதும் குழந்தை பருவத்தில் மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோன்னு நினைக்கிறியா? ஒவ்வொரு பருவத்திலும், ஒவ்வொரு காலத்திலும், ஒவ்வொரு வயசுலையும் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்குமே சில கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முயற்சிகளும் தோல்விகளும் எல்லாமே இருக்க தான் செய்யும். இந்த வயசில் இவ்வளவு காலத்துக்கு பிறகு இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறனா கண்டிப்பாக நீ பக்குவப்படுவாய். பக்குவப்பட்ட பிறகு இந்த நிதானமும் அனுபவமும் உன் வாழ்க்கையை பெருசாக மாற்றும், அதுவும் அழகாக மாற்றிடும். இனி எல்லாமே உனக்கு வெற்றி தான்.